வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம பயன்படுத்தி எப்படி ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ், அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவுடைய பதிவில். என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஏற்கனவே நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை பார்க்கக்கூடிய புதிய வியூவர்ஸ் இப்போ யாரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, என்னோடய சேனலில் உள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் மார்க்கெட் ப்ரொஃபைல்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய கிளாஸஸ்லாம் பேசிக் கிளாஸ் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலில் வேல்யூ ஏரியானா என்ன, டிபிஓனா என்ன, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த மாதிரி இதெல்லாம் அதில் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்தீங்கன்னா, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கும் உங்களுக்கு. அதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எது எப்படின்னா, வேல்யூ ஏரியா லோ, ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு இன்ட்ராடேயில் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கிறது ஒரு அதிகமான ஃபண்டு, அதாவது ப்ரீவியஸ் டே லோ ஹை இருக்குல்லையே, அதேமாதிரி வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோங்கிறது ஃபண்டு அதிகமாக ஃப்ளோவான இடமா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி இன்ட்ராடேயில் நம்ம ஒரு சின்ன ட்ரேட் பண்ண முடியும், ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஷனில் நம்ம பையர்ஸ் சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் பார்க்கலாம் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி எப்படி இருக்குது, மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ ரொம்ப முக்கியம். அப்போ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய லோ, ப்ரீவியஸ் டேனுடைய ஹை. அப்போ இந்த 4மே 5 இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம். எதுனா ப்ரீவியஸ் டே ஹை, லோ, ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஹை, லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 5 நமக்கு ஒரு சப்போர்ட்டாவோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ எப்படி அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது நமக்கு என்னைக்குள்ள மார்க்கெட் ஆக்சுவலாக 21 பிப்ரவரி 21 உள்ள மார்க்கெட்டு. இப்போ இந்த மார்க்கெட்டில் இது எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த ப்ளூ கலரில் ஒரு டாட் தெரியுதா, இந்த இடம் கட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடம் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இன்றைக்கி 21. அப்போ 21 மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ட்ரேட் ஆகி ஃபுல்லாக முடியும் போது நமக்கு டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் 21 மார்க்கெட் முடியும் போது டவுன் ட்ரெண்டில் தான் கீழே முடிஞ்சிருக்கு. அப்போது நமக்கு இது என்ன ஆனால் மறுநாள் மார்க்கெட் இது ஓப்பன் ஆகும்போது இது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ப்ரீவியஸ் டேனுடைய 21 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ. இந்த கீழே இருக்கிற ஒரு வெள்ளை கலர் லைனு, மேலே இருக்கிற வெள்ளை லைன் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை, இந்த பச்சையாக இருக்கிறது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போ இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது என்றைக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 22 பிப்ரவரி 22 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் டேனுடைய ஒரே நிமிஷம் இந்த இருக்கு பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் தெரியுதா மேலே, அந்த ப்ளூ கலர் ஒரு டாட் தெரியும், அது கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும். இந்த இருக்கா, இதான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடம். அப்போ இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே, லோவுக்கு கீழே இல்லை, வேல்யூ ஏரியாவுக்கு கீழே, லோவுக்கு கீழே வந்தால் நம்ம செல்லிங். அப்போ இன்சைடில், அதாவது வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளேயும் ப்ரீவியஸ் டே லோவுக்கும் இல்லாமல் ஹைக்கும் இல்லாமல் அந்த இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ப்ரீவியஸ் டேயில் இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அப்போ நமக்கு இப்போ டே கேண்டில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, லோவுக்கு கீழே வந்துட்டால் நமக்கு செல்லிங், ஹைக்கு மேலே போனால் இப்போ பையிங் அப்படிங்கிறது நம்மளோட நார்மலாக உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்துட்டாலே அது செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அப்போ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னோடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் இன்றைக்கி செல்லிங்கில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உடனே நம்ம என்ட்ரி எடுக்காமல் என்னென்னா ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ஓட விட்டுறணும்.
ஃபஸ்ட்டு வந்து 9:15லேருந்து 9:45 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஓடி முடிஞ்ச உடனே அந்த கேண்டிலுடைய க்ளோசிங் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அன்றைக்கி டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, அப்போ இந்த கேண்டிலுடைய அந்த அரை மணி நேர கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரேட் புட் சைடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ லைவாக பார்ப்போம். 22 பிப்ரவரி 22 வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ ஓப்பன் ஆகி ஓப்பனில் இருந்து மார்க்கெட் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோவுக்கு போய் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை நான் உங்களுக்கு கேண்டிலில் கூட நான் வச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் டே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோ ஹை அப்படிங்கிறது வந்து ஃபண்டு வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகி வால்யூமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல மார்க்கெட் போகும்போது இதாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இதாக போகுது அப்படிங்கிற ரிஜெக்ஷன் ஆக போகுது அது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் சொல்லுவாங்க இல்லையா, அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் அப்படிம்பாங்க இல்லையா. ஒரு இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி அந்த ப்ரைஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பையர்ஸ் வந்து இந்த விலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ட்ரேட் பண்ணுறாங்க பையர்ஸோ செல்லர்ஸோ இந்த விலைக்கு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் அதிலிருந்து ஓப்பனில் இருந்து மார்க்கெட் மேலே போகும். ஸோ மார்க்கெட் வந்து அந்த இடத்துல அந்த ப்ரைஸுக்கு வாங்க யாரும் தயாராக இல்லை அப்படின்னா அந்த மார்க்கெட் ஓப்பன்லேருந்து கீழே வரும். இதான் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைலில். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அக்செப்ட் ஆகலை, ரிஜெக்ஷன் ஆகுது. இதில் ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்படி ரிஜெக்ட். நான் ஓப்பனில் வந்து ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் வேல்யூ ஏரியாவுடைய லோவை போய் மார்க்கெட் வந்து டச் பண்ண உடனே மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகுது, அக்செப்ட் ஆகலை. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல அந்த ப்ரைஸுக்கு. அப்போ அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் படி. ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், செல்லிங்னு புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு புட்டை வந்து பை பண்ணலாம். ஸோ இப்போ தான் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே டவுன் ஆகி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடும். இதே மாதிரி மார்க்கெட் இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா லோவில் இருக்கு இல்லையா, வேல்யூ ஏரியா லோவில் இருக்கும், இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கூட போயிட்டு கூட மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும். அப்போது நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜெக்ஷன் ஆகுது அப்படி எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓப்பனுக்கு மேலே போயிட்டா இல்லை ஓப்பனுக்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னா. இப்போ சில நேரங்களில் மார்க்கெட் என்ன ஆகுனா கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வேல்யூ ஏரியாவுக்கு உள்ளே ஓப்பன் ஆகும், இன்சைட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி கரெக்டாக வந்து வேல்யூ ஏரியா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகும், கீழே வரும். அதே மாதிரி மார்க்கெட் இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ வந்து பாருங்கள், இந்த நாட்களில் பாருங்கள் மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே வந்து ரொம்ப ஹையில். இன்றைக்கி நான் 23 மார்க்கெட் ஓப்பன் ஆனது நல்ல ஹையில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் எங்கே வந்திருக்கு பாருங்கள், ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்திருக்கு கரெக்டாக. ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் கேண்டிலே ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து தான் சப்போர்ட் எடுத்திருக்கு கரெக்டாக. 22 மார்க்கெட்டில் வந்து 22 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து 23 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து 21 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் 23 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடம் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா லோ வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய இடம் நமக்கு. எப்படின்னா வேல்யூவாக வந்து ட்ரேடான இடமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் டெய்லி மார்க்கெட் ரன் ஆகும்போது மார்க்கெட் ஹவர்ஸில் நீங்கள் டெய்லி மார்க்கெட் ப்ரொஃபைலில் வாட்ச் பண்ணுங்கள். எந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி நடக்கும்ல, இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் லைவாக அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது வந்து ஒரு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ட்ரேடர் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஓனாக கற்றுக்கணும். நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மார்க்கெட் ப்ரொஃபைலை லைவாக வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய தனித்துவமான ஒரு புரிதல் வேணும் கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி. நீங்கள் அதை பற்றி பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக நீங்கள் வந்து மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா வேல்யூ ஏரியா லோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இந்த மூணுமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய லோ ப்ரீவியஸ் டேவுடைய ஹை, மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, க்ளோசிங் எந்த இடம், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து
லைவாக நீங்கள் வந்து பாருங்கள் மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது, எந்த மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு டெய்லி கால்ஸ் கொடுத்து பண்ணுறத விட நீங்கள் லைவாக பார்த்து அதை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ், அதாவது டெய்லி மொத்தமாக கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இதை திணிச்சிட்டேன் அப்படின்னா புரிகிறது கஷ்டமாயிடும். ஒவ்வொன்றா போனோம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்மளால் கொஞ்சம் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் அதை லாங் டைமாக கொண்டு போய் உங்களுக்கு நான் வந்து இது கொடுக்குறது, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிளாஸஸ் கொடுக்குறது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் இன்னும் நம்ம வந்து அந்த ப்ரீவியஸ் டேனுடைய மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய கண்டினியூ கிளாஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, அதை இன்ட்ராடேயில் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும் நமக்கு? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி அதில் ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து முக்கியமாக வேல்யூ வெரி ஹை, வேல்யூ வெரி லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூ வெரி ஹை, வேல்யூ வெரி லோ. அது கூட நம்ம வந்து டே கேண்டில் வச்சு நம்ம பார்க்கும்போது டேவுடைய லோ, டேவுடைய ஹை, ப்ரீவியஸ் டேனுடைய டே ஹை, டே லோ, இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு சொன்னது ஒரு சின்ன ஒரு இது தான். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைவாக உங்களுக்கு நான் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த இண்டிகேட்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் அதை ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு நீங்கள் பாருங்கள் நான் சொன்னதெல்லாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஊக்கம் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி.